முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்தி உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பை வரவேற்று மதுரை, தேனி மற்றும் தென் மாவட்ட மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணை மூலம் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்கள் பயனடைந்து வருகின்றன. அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த கோரி தென் மாவட்ட விவசாயிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் புதன்கிழமையன்று முல்லையாறு பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த தமிழகத்துக்கு அனுமதி அளித்தும் கேரளாவின் சட்டத்தை ரத்து செய்தும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதை வரவேற்றுள்ள தென் மாவட்ட பொதுமக்களும் விவசாயிகளும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடி வரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கேட்டு இன்று மகிழ்ச்சி அடைந்தோம். இன்று உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறோம். இந்த தீர்ப்பினால் இருபோக பகுதிகளும் ஒருபோக பகுதிகளும் முழு விவசாய பணிகள் முடிக்க முயலும். இதேபோன்று தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 142 அடி தண்ணீர் தேக்கி வைக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று வரவேற்கத்தக்க தீர்ப்பாக நாங்கள் கருதுகிறோம். 5 மாவட்ட மக்களின் இது ஒரு வெற்றி விழாவாகவே நாங்கள் கொண்டாடுகிறோம். முல்லை பெரியார் தேக்கடி நீர் தேக்கத்திலே 142 அடி தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் என்று இன்று உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 142 அடி தண்ணீர் தேக்கப்படுவதால் கம்பம் பள்ளத்தாக்கிலே ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களிலே 2,50,000 ஏக்கருக்கு மேல் பாசன வசதி நேரடியாக கிடைக்கிறது. 1,446 கண்மாய்களுக்கு பாசன வசதி கிடைக்கிறது. மறைமுக பாசனமாக 1,00,000 ஏக்கர் பயன்படுகின்ற ஒரு நிலை. இந்த ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற நீதியரசர்களுக்கும் தென் மாவட்ட விவசாயிகள் சார்பாக 1000 கோடி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வந்த தென் மாவட்ட மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.